செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச்க்கான டாஸ் 777 திருப்பத்தூர் வர்சஸ் BDCC. BDCC டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. BDCC டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 10 ஓவர் சொல்லியிருக்காங்க. 5 bowler யூஸ் பண்ணும். 777 ஸ்ட்ரைக்கில் நவி இருப்பார். ஆன் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வரப்பட முத்துப்பாண்டி வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் நல்லா குட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட் பால் செகண்ட் ஒன் ஐயா போயிருக்கு. சான்ஸ் கேட்ச் எடுத்தால் முக்கியமான கேட்டாக இருக்கும். ஸ்கைலக்கில் கேட்சை தெளிவாக எடுத்துக்காருங்க. நல்லா கேட்ச் அடிப்பா. ஸோ முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க 777. நல்லா பிரேக் த்ரூ முத்துப்பாண்டிகிட்டே இருந்து ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜெகா வந்திருக்காரு. தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ பவுண்டரி வந்திருக்கு. வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஜெகாடோ பேட்டில் வந்திருக்கு. லாஸ்ட் டூ க்ளோஸ் பால் பவுலர் கைக்கே போகுது. நல்லா ஸ்டாப். லாஸ்ட் ஒன் டாஸ் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டாப். 1 ball ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 9 ரன் இருந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க 777. செகண்ட் பவர் பிளே வரப்பட தம்பிதுரை வந்திருக்காரு. கைக்கே போயிருக்குங்க. ஃபீல்டை செட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காரு தம்பிதுரை. செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க 777. இலங்கை வந்திருக்காரு. தேர்ட் ஒன் ஷாட்டுங்க. கவர்ஸ் மேலே தூக்கி விட்டுருக்காரு. வாசன் அவுட் ஃபீல்ட் டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. அறிவு நல்லா ஸ்டாப். நல்லா ஃபீல்டிங். இங்கே 2 runs. சான்ஸ் ஒர்க்கா ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவரில் 3 விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க 777. நல்லா பிரேக் த்ரூ தம்பிதுரை இருந்து. ஸோ இந்த ஒரு நல்லா பிரேக் த்ரூ நல்லா போய் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் முருகன் வந்திருக்காரு. ஸோ இந்த ஓவர் இம்ப்ரெஸ் போட்டிருக்காரு. நல்ல ஓவர். நல்லா யாக்கர் கைக்கே போயிருக்கு. ரெண்டுங்க சான்ஸ் இல்லை. வேரியேஷன் பால் ஆஃப் கண்ட்ரா போட்டாரு. ஸோ இந்த வாரம் இம்ப்ரெஸ்ஸாக போட்டிருக்காரு தம்பிதுரை. ஸோ எந்த பவுலர்ஸும் கொடுக்காம 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளேவில் ஸ்கோர் 11 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க 777. ஸோ பவுலிங்கில் நியூ பவர் கணேஷ் வந்திருக்காரு. கடைசி பவர் பிளே ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் தெளிவாக போட்டுருக்காருங்க. நல்ல பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸை தேடி போய் எடுக்காருங்க. கேப்பில் போயிருக்கு. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி சந்தோஷோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்திருக்கு. ஸோ கடைசி 10 பாலுக்கு அப்புறம் 10 பவுண்டரி வந்திருக்கு. க்ளோஸ் பால் நல்லா ஃபிளிக் ஷாட். ஃபைன் லெக்கில் 1 bounce பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரி சந்தோஷோட பேட்லேருந்து. ஃபோர்த் ஒன் கடைசி 2 பால் 2 பவுண்டரி சந்தோஷோட பேட்டில். ஹவுஸோட கீப்பர் காக்க தெளிவாக எடுத்துருக்காருங்க. ஸோ நாளா கம்பேக் டெலிவரி கணிஷ்டா இருந்து. ஸோ 2 பவுண்டரி அடிச்சு பேட்ஸ்மேன் வெளியே அனுப்புகிறாங்க. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி விக்ரம் வந்திருக்காரு. நல்லா ஏற்கனவே ஃபீல்டர் கையாக போயிருக்கு. டாட் பால் பவர் பிளேயோட கடைசி பால். அங்கே போயிருக்கு. நல்லா ஸ்டாப். சிங்கிள் மட்டும். இந்த ஊரில் 2 பவுண்டரி போனாலுமே முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு கணேஷ். நல்லா ஓவருங்க. ஸோ டீசெண்டாக போட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பவர் பிளேவில் ஸ்கோர் 20 ரன் வந்திருக்கு. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க 777. ஸோ பவர் பிளேவை பிடிச்சி போட்டிருக்காங்க BDCC. நல்ல பவுலிங் எல்லாருக்கும் தம்பி வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் இம்ப்ரெஸ்ஸாக போட்டிருந்தாரு. 2 யாக்கர். செகண்ட் ஒன் தெளிவாக போட்டுருக்காங்க. பேக் டு பேக் டாட் பால் ஃப்ளைட்டடாக போட்டாங்க. ஸோ கேப்பில் போயிருக்கு. ஸோ இந்த பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்துருக்கு விக்ரமோட பேட். ஸோ இந்த பவுண்டரி ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ பவுண்டரி கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் தரும் விக்ரமுக்கு. சான்ஸ் இல்லை. லாஸ்ட் 2 இந்த ஓவர் திரும்பி தரானா பேட்டில் சரியா பண்ணல. தேர்ட் பால் லாஸ்ட் 1 இந்த ஓவரில் தெளிவாக போட்டு இம்ப்ரெசிவாக போட்டுருக்காரு இந்த ஓவரை. ஸோ பவுண்டரி போனாலுமே நல்லா பிடிச்சி போட்டுருக்காரு தம்பி. நல்லா பவுலிங். 4 ஓவருக்கு ஸ்கோர் 24 ரன் இருந்திருக்கு. பால் டு பால் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங் எல்லாரும் கண்டிஷன் இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் முருகன். ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் வராரு. பேட்டில் பட்டதுங்க. கம்ஃபர்டபுளாக கீப்பர் கேட்ச் எடுத்திருக்காரு. ஸோ 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க 777. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரவணன் வந்திருக்காரு. டிஃபனிங் மைண்ட்ஸில் வந்திருக்காரு. ஒரு சிங்கிள். லெஃப்டனருக்கு ஸ்டிக்கை மாற்றிருக்காரு கணேஷ். நல்லா ஏக்கார். எக்ஸலண்ட் ஏக்கார். ஒரு கைக்கு போயிருக்கு.
தேர்ட் ஒன் விளையாட போட்டிருந்தாரு. சரி, ஃபோர்த் ஒன்று நினைக்கிறேன். பால் எங்கேயே தெரியுது, கீழே போயிருக்கு. அதனால நல்ல ஸ்டார்ட் டீப்பில் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் சரவணன் லாஸ்ட் இந்த ஓவரில். ஸோ பெரிய ஷாட் ஆடுவாங்கன்னு பார்ப்போம். திரும்பி இருக்கோம் நாள் இன்சைட் த லேக். லாஸ்ட் ஒன் பெரிய ஷாட் போல் இப்போ ரசியாக போட்டிருக்காரு கணேஷ். துணை பவுண்டரிஸ் முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா வருங்க. 5 ஓவருக்கு ஸ்கோர் 27 வந்திருக்கு. 5 லூஸ் பண்ணியிருக்காங்க டேபிள் சார். ஒழுங்கில் நியூ பாலர் வந்திருக்காரு குமரேசன். தட்டி சிங்கிள். சரியா சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் தட்டி சான்ஸ் வார் ஃபீல்டர் இருந்தாலுமே ஸோ விண்டுக்கு கிளியராக இருக்குங்க. ஸோ சரவணோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 இதோட சரியா பண்ணல. ஐயா பேருக்கு ஒரு சிங்கிள் மட்டும். ஷார்ட் போடுங்க லெஃப்ட் சைடில். ஸோ விண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் அடிக்குது. ஸோ லெஃப்ட்டில் இருக்குது, ஆஃப் சைடில் தான் விண்டு வருது. ஸோ இந்த ஷாட் போல 6 ஸ்கோர் 38 வந்திருக்கு. 5 லூஸ் போயிருக்காங்க. பவுலிங்கில் அகைன் முத்து பண்ணி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து. ஜெயா பெரிய சான்ஸ் வார் கேட்சா தெளிவாக எடுத்துக்காருங்க கீப்பர். ஸோ முக்கியமான 6th லூஸ் பண்ணுறாங்க 777. நல்லா பிரேக் த்ரூ முத்து பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து. இந்த ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுத்துருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திலீப். லாஸ்ட் 3 இந்த ஓவரில் க்ளோஸ் பால் தாங்க நல்லா போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். ஃபஸ்ட்டு லெக்கில் எப்படி போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் ஒன் சரியா பால்ல சான்ஸ் வா. பவுலரு கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க. ஸோ முக்கியமான 7th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க 777. ஸோ பேட்டிங் லைனில் ஸ்ட்ரைக்கில் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஓவரில் 2 விக்கெட்டுங்க. ஸோ மொத்தம் 3 விக்கெட் எடுத்திருக்காரு முத்து பாண்டி. ரசியான பவுலிங். 7 ஓவருக்கு ஸ்கோர் 40 வந்திருக்கு. 7 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க 777. பவுலிங்கில் நியூ பாலர் பிரதாப் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் கட் ஷாட் கேப்ல போயிருங்க. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. சரவணோட பேட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி இருக்கு. ஸோ 6 ஸ்கோர் பவுண்டரி. தேர்ட் ஒன் சரியா பல்ல சான்ஸ் ஒரு கேட்ச். இப்போ ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச் ஆகல ஃபீல்டர் இருக்கும். கேட்ச் வரல. இங்கே மிஸ்டேக் பண்ணல. ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கர் ப்ரெஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஷஃபில் வந்திருக்காரு. நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்காரு. ஒரு கிக் சிங்கிள். ஓவத்தில் பவுலர் கேர் பண்ணல. இந்த பால் ட்ராக்கி வெளியே இந்த பால் ஃப்ரீச் யூஸ் பண்ணுறோம். பேட்டில் போட்டு உடம்புல போட்டுருங்க. ஸோ ஃப்ரீட்டாக பிடிச்சி போட்டிருக்காரு பிரதாப். ஸோ 8 ஓவருக்கு ஸ்கோர் 51 வந்திருக்கு. 7 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது. 2 ஓவர் பெரிய ஷாட் போவாங்கன்னு பார்ப்போம். பவுலிங்கில் நியூ பாலர் தினேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கொக்கி. ஃபர்ஸ்ட் பால் வைடு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் வைடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். ஸோ பெரிய ஷாட் போவாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் திரும்பி ஹைட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். இப்போ நல்லா ரன்னிங் கேட்ச் பிரதாப்ல இருந்து. ஸோ முக்கியமான 8th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க 777. நியூ பேட்ஸ்மேன் ரஃபிக் நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்ஸ்மேனுக்கு பயனர் வச்சுருக்காங்க. ஹையாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். பவுலரே கேட்ச் எடுத்துருக்காரு. நல்ல கேட்ச். ஸோ இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு தினேஷ். நல்லா பவுலிங். ஸோ 9th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க 777. ஸோ இன்னும் 1 விக்கெட் தான் இருக்குது. ஸோ பேட்டிங் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரொம்ப வைடாக போட்டிருந்தாரு. கடைசி விக்கெட்டுங்க. நல்ல வேரியேஷன் பால்ல. ஒன்னான்ல கேட்ச் எடுத்துறானா. செகண்ட் ஒன்லி எடுக்கல. லாஸ்ட் இந்த ஓவரில் கடைசியாக போட்டுருக்காரு. இதுவுமே நேராக பவர் கைக்கே போயிடுச்சுங்க. விட்டுருக்காரு. ஸோ இங்கே 2க்கான சான்ஸ் ட்ரையும் இல்லை. 9 ஓவருக்கு ஸ்கோர் 54 இருந்திருக்கு. 9 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 விக்கெட் தான் இருக்குது. கடைசி ஓவர். ஸோ பெரிய ஷாட் ஆடினா டிசனாக ஸ்கோர் கிடைக்கும். பவுலிங் எல்லாம் குமரேசன் இருக்காரு.
கடைசி ஓவர். ஷார்ட் ஹையாக போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. ஒரு நாள் ட்ரை கேரி ஆகல. கேசி2 நெக்ஸ்ட் ஓவரில் ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காருங்க. பாயிண்ட் லேக்கில் ஃபீல்டரே இல்லை. பவுண்டரி தேவையான பவுண்டரி குக்கிமோட பேட்டிலேருந்து 4 பால் இருக்குது. ஷோலே வந்துருக்காரு. ட்ராக்கை விட்டு வெளியே போட்டிருக்காரு. சம்பளம் டேரக்டாக நோ பால் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பால் ஃபீச் ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. அப்கிரேடேஷன் வயசு வைடு கொடுத்துருக்காரு. இந்த பால் ஃபீச் ஷாட்டுங்க ஹையாக போயிருக்கு. சான்ஸா டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு. ஸ்கொயருக்குல ஃப்ரீட்டுங்க. சாரி வந்துட்டேன். ஃப்ரீட்டில் 2 எடுத்துருக்காங்க. டாப் ஏஜ் ஹை டாப் ஏஜ் சான்ஸா கேட்ச் டெலிவரி எடுத்தார் தினேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸோ கடைசி பால் சாரி ஸோ இந்த விக்கெட்டோட அவுட் ஆகிறாங்க. 777 இம்ப்ரெசிவாக போட்டிருக்காங்க. ஓவருமே 777 உள்ள வந்துட்டாங்க. 65 நாள் இருக்காங்க. BDCC 66 நானும். ஸோ கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். BDCCக்காக ஸ்ட்ரைக்கில் உதயா இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் பேட்டி சரி அறிவு. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வரப்போட அபி வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக சூப்பர் ஃப்ளிக் ஷாட். ஐயோ ஃபர்ஸ்ட் ஒரு நேரம் ஃபீல்டர் கைக்கே போச்சுங்க. விட்டுருக்காரு. நல்லா பிரேக் த்ரூவாக இருந்திருக்கும். செகண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக் அறிவு. பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். டாப் பேட்ச் ஹையாக போயிருக்கு. சான்ஸ் வார் கீப்பரை கேட்சை தெளிவாக எடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க BDCC. நல்ல பிரேக் த்ரூ தப்பிட்டே இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் DGB புஷ்பராஜ் லாஸ்ட் இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 1 ரன் இருக்கு. 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நபி. 1 ரன் 1 விக்கெட்டில் போட்டிருக்காரு. செகண்ட் பவர் பிளே போட முருகன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் உதயா மெயின் சைட் அவுட். கவர்ஸ் மேலே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட் ஃபீல்ட் டீப்பில் இதில் ஸ்டாப் பண்ண அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. செகண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் பவுண்டரி உதயோட பேட்டில் வந்துருக்கு. செகண்ட் ஒன் ஸ்விட்சில் திரும்பி தேர்ட் மேலே ஃபீல்டரே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்டரி. ஸோ பேக் டு பேக் பவுண்டரி உதயோட பேட்லேருந்து. நல்ல பேட்டிங் தெளிவாக குட்ல நல்ல கம்பேக்குங்க. ஃபோர்த் ஒன் திரும்பி இருக்காரு. நல்ல ஸ்டாப் சரவணன்ட்டு. சான்ஸ் வார் அங்கே நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வந்துட்டாரு. ஸோ கரெக்ட் பண்ணி அடிக்கலைங்க நான் ஸ்ட்ரைக்கில். ஸோ நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் இங்கே வரையும் வந்துட்டாருங்க. அடிக்கல. அடிச்சதா கண்டிப்பாக விக்கெட்டுங்க. ஃபஸ்ட் 2 கேப்பில் போயிருக்குங்க. டீப்பில் ஃபீல்டர் விக்ரம் வந்தாலுமே அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ஸோ இந்த ஓவரில் 3 பவுண்டரி எடுத்துட்டு இருக்காரு உதய். நல்ல பேட்டிங். லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. ஸ்விட்சில் ரொம்ப லாங்காக போயிருக்கு. கிளியர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பென்சிவராக மாற்றிருக்காரு உதய். 3 பவுண்டரி 1 6 வந்திருக்கு. நல்ல ஓவர் நல்ல ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளேவில் ஸ்கோர் 19 ரன் வந்திருக்கு. ஸோ போன ஒரு எக்ஸ்பென்சிவராக மாற்றிருக்காங்க BDCC. பவுலிங்கில் கடைசி பவர் பிளே வரப்போட குமார் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் DGB புஷ்பராஜ். செகண்ட் ஒன் இன்சைட் அவுட்ஸ். கரெக்டாக சரியாக பண்ணல. ஒரு ரனுக்கான சான்ஸும் இருக்காது. தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் 2 பால் அட் பாலாக போட்டிருக்காரு. நல்லா வேரியேஷனுங்க பாலை. லெக் கட்டுறா போகிறாரு எல்லா பாலுமே. பேட்ஸ்மேன் நல்லா வேரியேஷன். ஸோ சேம் லென்த் ஒரே லென்த்தில் தான் அவங்க போடுறாரு கோக்கி. ஒரு இம்ப்ரெசிவாக போட்டிருக்காருங்க கோக்கி. அக்கா மீடியம் ஓவர் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மீடியம் ஓவராக போட்டிருக்காருங்க. நல்லா ஓவர் குக்கிக்கு மாட்டேன். பவுலிங்கில் நியூ பால் இல்லைங்க வந்துருக்காரு. ஸோ போனார் இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு கோக்கி. திரும்பி இருக்காரு. அப்பீல் அம்பீடேஷன் லெக் பைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ கடைசி 2 பால் ஒரு பண்ணி வந்துருக்கு உதயோட பேட்லேருந்து. நல்லா டிஃபென்ஸ். இன்சைட் ஏஜ் பட்டு ஸ்டெம்பில் போட்டுருக்குங்க. ஸோ அன்லைக் விக்கெட். செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க BDCC. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்து பண்ணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் திரும்பி இருக்காரு. தேர்ட் மேலே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. இப்போ ஸ்டாப் சிங்கிள் மட்டும். ஸோ 4 வரைக்கும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27 வந்துருக்கு. 2 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க BDCC. பவுலிங்கில் அகைன் கொக்கி வந்திருக்காரு. செகண்ட் ஒன்
ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். நல்லா ஃப்ளிக் ஷாட் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் இருக்காரு. இளங்கோ நல்லா ஸ்டாப்ங்க. ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் இருந்தால் ஒயிட் நினைக்கிறேன். இங்கே டேரக்டா கரெக்ட் பண்ணி அடிக்கல. டிஸ்டன்ஸ் போகலாங்க. சான்ஸ் ஃபார் கேட்சை தெளிவாக எடுத்துக்காரு இளங்கோ. ஸோ முக்கியமான தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க BDCC. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தனசீலன் வந்திருக்காரு. குட் டிஃபென்ஸ். சிங்கிள் மட்டும். ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 30 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 6 ஓவருக்கு 37 ரன் தான் தேவை. பவுலிங்கில் நியூ பவுலர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் திரும்பி இருக்காங்க. குயிக்கர் ஒன். சில பவுலர் பேர் முத்து. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் தனசீலன். குயிக்கர் டெலிவரி சேம் மதில் இதில் போடுறாங்க. தேர்ட் ஒன் ஃபஸ்ட் 2 பால் போட்டிருக்காரு. நல்ல ஸ்கொயர் பேட்ஸ் கேப்ல போயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தாலுமே அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க. தனசீலனோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்திருக்கு. இன்சைட் அவுட் கவர்ஸ்க்கு மேலே போயிருக்கு. கைன் பவுண்டரியா. ஸோ பார்க்க நல்லா இருந்து ஷாட். நல்ல ஷாட் தனசீலனோட பேட்லேருந்து. டிஃபென்ஸ்ங்க ஒரு கைக்கே போயிருக்கு. நல்லா ஸ்டாப். பேட்டில் சரியா படல. நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்கான். ஸோ நல்லா ஃபீல்டிங் செட் ஆகுங்க. ஸோ கடைசி பால் ஃபீல்டை மாற்றி கரெக்டாக போட்டிருக்காரு. 6 ஓவருக்கு ஸ்கோர் 38 வந்துருக்கு. அடுத்த 4 ஓவருக்கு 28 ஆடணும். பவுலிங் என்ன நபி வந்திருக்காரு. 24க்கு 28. ஸோ எல்லா ஓவருமே மேட்ச் ஓவராக தான் இருக்கும். நல்ல ஏக்கர். ஸோ இந்த ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும் பவுலிங் டீமுக்கு. இன்சைட் ஏஜ் நல்லா ஸ்டாப். ஃபுல் டாஸாக மிஸ் பண்ணியிருக்காருங்க. கன்சிக்யூட்டிவ் 3 டாட் பால் போட்டுக்காரு நபி. நல்ல ஏக்கர். கிட்டே கொடுக்கல. அங்கெல்லாம் ஒரு சின்ன மிஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் சான்ஸ் வா. டீப்பில் டிஸ்டன்ஸ் போல கேட்சா விட்டுருக்காருங்க. முக்கியமான கேட்ச் விட்டுருக்காருங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் ஒன் சின்ன மிஸ். நிறைய மிஸ் இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டும். நிறைய மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் 7ல இருந்து 7 ஓவருக்கு ஸ்கோர் 42 இருந்திருக்கு. அடுத்த 18க்கு 24 நாளும் 3 ரன் போன வரை இம்ப்ரெசிவாக போட்டுருக்காரு. நல்லா 4 ரன் போட்டிருக்காரு. பவுலிங்கில் இலங்கம் வந்திருக்காரு. அடுத்த 18க்கு 24 நாளும் முக்கியமான ஓவருங்க இதுவுமே. சான்ஸ் ஃபார் கேட்ச் வரல. நல்லா ஸ்டாப். டி 2 சேவ் பண்ணியிருக்காரு. இங்கே சிங்கிள் மட்டும் நினைக்கிறேன். எஸ் ஆக்சுவலாக இந்த பால் லைனில் செக் பண்ணி பவுண்டரி கொடுத்துருக்காரு அம்பையர். ஷார்ட் பால் கரெக்டாக தட்டி விட்டுருக்காரு. தேர்ட் மேனில் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரி தமிழோட பேட்லேருந்து. ஸோ இன்னும் பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். 16க்கு 16 தான் ஆடணும். ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. ஷாட்டுங்க. ஸ்விட்ச் சீட்டில் கரெக்டாக கனெக்ட் பண்ணாரு. ஸோ ஸ்விட்ச் சீட்டில் 2 சிக்ஸ் ஆடி இருக்காரு உதயா இந்த டேயில். நல்ல ஷாட். நல்ல பேட்டிங். ஸோ ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 10 தான் ஆடணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. கேன் ஸ்விட்ச் இந்த தடவை ஹையா போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டர் இருக்கா சந்தோஷ். கேட்சை கரெக்டாக எடுத்துக்காரு டீப்பில். ஸோ 6 கவர் விக்கெட் விழுந்துருக்கு. 30 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ விக்கெட் லூஸ் பண்ணாலுமே ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு உதயா. நல்லா பேட்டிங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹிட்மேன் பிரதாப் வந்திருக்காரு. டிஃபென்ஸ் 8 ஓவருக்கு ஸ்கோர் 57 வந்திருக்கு. இன்னும் அடுத்த 18க்கு 9 ரன் ஆடணும். பவுலிங் எல்லாக்கின்னு முத்து வந்திருக்காரு. ரைட் கட்ச் டீப்பில் ஸ்டாப் பண்ணலங்க. பவுண்ட்ரி. ஸோ இன்னும் 5 ஆடணும். ஸோ ட்ரிபிள் 7 பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் லூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமும் அது சொல்லலாம். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போயிருக்கீங்க. பவுண்டரி போயிருக்கு. ஸோ பேக் டு பேக் பவுண்டரி. ஸோ இன்னுமே 1 தான் ஆடணும். மேட்சை முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் 1 தான் ஆடணும். ஸோ இந்த சிங்கிளோட இந்த மேட்சை BDCC வின் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் டீமாக செமிஃபைனல் என்ட்ரு ஆகிறாங்க.